ஒரு ஊர்ல ஒருத்தன் சதா எந்த நேரமும் சாமியை திட்டிக்கிட்டே இருந்தானாம். இந்த வீணா போன உடம்ப தந்திருக்காரே ஒழிய, வாழ்க்கையில முன்னேற மாரி பணம் காசு தரல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தான். அவன் மட்டும் திட்டாம, ஊர்ல சாமி கும்பிட்றவங்களையும் திட்டிக்கிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஊருக்கு ஒரு முறை புத்த பகவான் வந்தாரு. அவரையும் அ இந்த இவன் வந்து அவரே ஒரு போலி சாமியாரு. அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு துறவறம் மேற்கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆள போய் பார்த்து கும்பிடுறதுக்கு ஊரே போறானுங்க. இது கிண்டல் கேலி செய்தார்கள். புத்த பகவானிடம் பொதுமக்கள்லாம் அவங்கவங்க குறைய சொல்லி தீர்வு கண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல புத்த பகவான்ட்ட ஒருத்தர் சாமி உங்கள வந்து ஒருத்தர் தவறா பேசிட்டு இருக்காரு என்று சொன்னார். உடனே புத்தர் உடனே அவர அழைச்சிட்டு வாங்கன்னாரு. அவரையும் இந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அப்பயும் அவர போய் நான் பார்க்கணுமா? என்னை வந்து அவர் பார்க்க மாட்டாரா? என்று எடுத்தெறிந்து பேசினார். இருந்தாலும் நீங்கலாம் சொல்றீங்கன்னு போய் புத்தர பார்க்குறேன்னாரு. புத்தர்கிட்ட வந்த அவன், என்னைய என்னமோ பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன வச்சிருக்கீங்க? அப்படின்னு கேட்டான். நான் வச்சிருக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ வந்து கடினமான உழைச்சீன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அறிவுரைலாம் வேணாம். பணம் இருந்தா குடுங்க, இல்லன்னா போங்க அப்படின்னேன். சரி நான் பணம் தரேன். நான் சொல்ற மாரி ஒண்ணு செய்யி. ஒரு அரசனுடைய மகனுக்கு 2 கண்ணு இல்ல. உன் 2 கண்ண குடு, நீ வேண்டிய பணத்த வாங்கிக்கணும். என்னது என் கண்ண குடுக்குறதா? விலை மதிப்பில்லாத இந்த கண்ண குடுத்துட்டு நான் என்ன செய்யறது? அதனால என்னால கண்ணெல்லாம் குடுக்க முடியாது. நீ தான் கடவுள் வந்து வீணா போன உடம்பு குடுத்துருக்காருன்னு சொல்றியே. 2 கண்ணு குடுக்கலன்னா என்ன? 1 கண்ணாவது குடு. ஐய்யய்யோ! 1 கண்ணையும் குடுக்க முடியாது. இதெல்லாம் விலை மதிப்பில்லாத கண்ணு அப்படின்னு. இப்போ உணர்கிறாயா? உன் உடம்பே விலை மதிப்பில்லாத உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பை கொடுத்த இறைவனுக்கு நீ நன்றி சொல்லணும் என்று சொன்னார். உடனே அவன் தனது தவறை உணர்ந்து புத்த பகவானிடம் மன்னிப்பு கேட்டு வணங்கினான். நன்றி.